கமிஷனரோட டேபிள் மேல வீடியோ ஆதாரம் இருக்கு. அந்த வீடியோவை தினதயாளன் அந்த ஸ்பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே கமிஷனரும் பார்த்துட்டாரு. தினதயாளன் வந்ததும் அந்த வீடியோவை பிளே பண்ணி காட்டினதும் உடனே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சிட்டான் தினதயாளன். சார் இது கிராபிக்ஸ் சார், இதை மாஃப் பண்ணிருக்காங்க சார், என்ன மாட்டி விடுறதுக்காக விக்ரம் பண்ணிருக்க வேலை சார் இதுன்னு தினதயாளன் பதட்டத்துல தவிக்க ஆரம்பிச்சுட்டான். ஏயா நீ எல்லாம் ஒரு ஆளு, உன் மூஞ்ச மாஃப் பண்றாங்களா, உனக்கு எதிராக ஆதாரத்தை கிராபிக்ஸ் பண்ணி கொண்டு வருவாங்களா, இதை நீ தான் பண்ணிருக்கன்னு தெல்ல தெளிவா தெரியுதியா அப்படின்னு கொஞ்சம் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருந்தாருன்னா கமிஷனரை நம்ம இன்னுமே பாராட்டி இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு கமிஷனர் அவன் சொல்றதை கேட்டுட்டு விக்ரம் ஒரு பார்வை பாக்குறாரு பாருங்க. அந்த பார்வை பார்க்கும் போதுதான் கமிஷனர் மேல அவ்வளவு கோவம் வருது. என்ன கமிஷனர் சார், இன்னுமா நீங்க விக்ரமன் நம்ப தயாரா இல்ல? உடனே அந்த பார் ஓனரை கூப்பிட்டு அன்னைக்கு நடந்தது என்ன அப்படின்னு கேட்கவும், அன்னைக்கு நடந்த விஷயத்த அன்னைக்கு இருந்தாலும் சொன்ன மாதிரி உல்டா பண்ணி சொல்லிட்டேன், ஆனா நடந்தது வேற, என்ன மிரட்டி விக்ரமுக்கு எதிராக பேச வச்சான் அப்படின்னு உண்மையில கடகடன்னு ஒப்பிக்க ஆரம்பிச்சுட்டாரு அந்த பார் ஓனர். அதுக்கப்புறம் தான் கமிஷனருடைய முகத்துல குற்ற உணர்ச்சியை தெரிய ஆரம்பிச்சது. சாரி விக்ரம், சாரி சுபாஷ், உங்க ரெண்டு பேர்கிட்டையும் நான் ரொம்ப ரூடா நடந்துகிட்டேன். இவன் சொன்னதை நம்பி இவன் கொடுத்த ஆதாரத்தை வச்சு நான் அன்னைக்கு தப்பான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட ஆரம்பிச்சாரு. விக்ரமும் சரி சுபாஷும் சரி கொஞ்சம் பெருந்தன்மையா, இல்ல சார் உங்க கடமை தான் நீங்க செஞ்சீங்க, அன்னைக்கு ஆதாரங்கள் எங்களுக்கு எதிராக இருந்துச்சு, அதனால நீங்க நடவடிக்கை எடுத்தீங்களே தவிர இதுல என்ன சார் பர்சனல், அதெல்லாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னு கமிஷனரையே ஆசுவாசப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதுல காமெடியான விஷயமே ஆறுமுகம் தான் தரப்பு வேதனைய சொன்னதுதான். சார் இந்த வீடியோ உண்மையான வீடியோ சார், இந்த வீடியோ எடுக்கும் போது நானும் அங்கதான் இருந்தேன். இந்த தினதயாளன் ரொம்ப மோசமான ஆள் சார், விக்ரம் சார் பழி வாங்கணும் தான் இவரோட கண்ணை அந்த பாக்கு பாஸ்கரை வச்சு எடுத்தாரு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல சார், இந்த ஆளு என்ன மோசமான வேலைகள்லாம் செய்ய சொல்லுவாரு. ஒரு தடவை நான் எதிர்த்து கேட்டேன்ற ஒரே காரணத்துக்காக என் பொண்ணைய கூட்டிட்டு வர சொன்னார் சார்னு சொல்லவும் கமிஷனருக்கு இன்னும் ரெண்டு கோவம் வந்துருச்சு. உன்னுடைய சக போலீஸ்காரன் மேலேயே இவ்வளவு வெஞ்சன்ஸ் காட்டுறியே, பப்ளிக் கிட்ட நீ எப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணிருப்ப, உன்னை இனியும் டிபார்ட்மெண்ட்ல வச்சிருந்தா அது டிபார்ட்மெண்ட் தான் கெட்ட பேரு, உன்னை நான் டிஸ்மிஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னதும் தினதயாளன் வெளுத்து போயிட்டான். இப்படி ஒரு டிசிஷனை கமிஷன் எடுப்பார்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுலயும் நம்ம ஹீரோ விக்ரம விட்டு தினதயாளனுடைய கேப்பையும் ஸ்டார்ஸையும் பெல்ட்டையும் கரெக்ட சொன்னதுதான் டாப் நாட்ச்னு சொல்லணும். விக்ரம் தான் போட்ட சவாலை ஜெயிக்கிறதுக்கு கமிஷனர் ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இத அவர் சொல்லிட்டே தான் செஞ்சாரு. உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்துறதுக்கு அவனுக்கு நீதான் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இதை செய்யவே சொன்னாரு. விக்ரம் ஸ்டார்ஸையும் கேப்பையும் கட்டும் போது அவனுக்கு விக்ரம் சொன்ன விஷயமும் இனியா சொன்ன விஷயமும் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. அதோட சேர்த்து கையில டிஸ்மிஸ் ஆர்டரையும் கொடுத்து வெளியே போயா அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு கமிஷனர். இதுக்கப்புறம் உடனே தினதயாளன் தெரிஞ்சிருவான் அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு போலீஸா இருந்து வில்லத்தனம் பண்ணிட்டு இருந்தான். இதுக்கப்புறம் முழு நேர வில்லனா மாறி விக்ரமுக்கும் இனியாவுக்கு எதிரான வில்லத்தனங்களை ரொம்ப கடுமையா செய்ய போறான்னு தான் எனக்கு தோணுது. தினதயாளனை வெளியே துரத்து விட்ட பிறகு விக்ரம் சுபாஷ் ரெண்டு பேரும் உடனே டியூட்டில ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு அவங்க மேல இருந்த சஸ்பென்ஷன் ஆர்டரை கேன்சலும் பண்ணாரு கமிஷனர். ஆனா விக்ரம், இல்ல சார் நான் இப்ப டியூட்டில ஜாயின் பண்ணல, இப்ப நான் டியூட்டில ஜாயின் பண்ணனா இனியாவோட கேஸ்ல அது மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தலாம், தேவையில்லாம என்னோட அதிகாரத்தை நான் பயன்படுத்தினதா 4 பேர் பேசுவாங்க, அது எனக்கு வேண்டாம், இனியாவோட கேஸ் முடியட்டும் அதுக்கப்புறம் டியூட்டில ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. அதுக்கு கமிஷனரும் ஒத்துக்கிட்டாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை गाइस.